உன்னோட நிஜமான பிளான் கொலையாளியை கொல்றதுதான். சாக்லேட்ல 2 பூச்சிகளை வச்சு அதுல தண்ணி ஊத்துறா. கொலையாளி பெஞ்ச் மேல இருக்க பேரை அழிக்க முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு யமன் கொடுத்த பரம்படி நேரம் மறுபடியும் ஆரம்பிக்குது. மேஜையில இருந்த தண்ணியும் கீழே இருந்த தண்ணியும் ஒன்னா சேர்ந்து அதுல இருந்து கரண்ட் பாஸ் ஆகுது. அது வந்து கொலையாளியை கொல்ல போதுமானதா இருந்துச்சு. இதை பார்த்து யமன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அப்போ ஒரு விபத்து நடக்குது. கொலையாளி மறுபடியும் சுட்டதுனால அந்த பொண்ணு இறந்துடுறா. யமன் பார்க்கும்போது இன்னும் ஒரே ஒரு வினாடி தான் மிச்சம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கடைசியா ஒரு வயிற்று கேட்கிறா. யமன் தத்தாஸ்து அப்படின்னு சொல்லி கீழே கிடந்த ஒரு கடிதத்தை பாக்குறாரு. கடைசியில அந்த பொண்ணு இறந்துட்டா. ஆனா கொலையாளி சாகல. யமன் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. கொலையாளி அந்த பெண்ணோட காரடிகளை போட்டுட்டு உள்ள வரா. மேஜையில தன் பெயரை இருக்கிறத பார்த்துட்டு வேற ஒரு மாற்று பெண்ணாவை எடுத்து அதை மாற்ற முயற்சி பண்றான். ஆனா இப்ப அவனுக்கு பலமான ஷாக் அடிச்சு மயங்கி விடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு நினைவு வருது. அந்த பொண்ணு கையில ஒரு கடிதம் இருக்கிறத பார்த்து அதை எடுத்துட்டு ஓடுறான். அந்த கடிதத்தை எழுதி கிம்மோட அம்மா தான். அதுல என்ன இருந்துச்சுன்னா, கிம்மோட அம்மா தன் மகளுக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு நினைச்சு டாக்டர் கொடுத்த மருந்து சாப்பிடாமல் இருந்துட்டு தற்கொலை பண்ணிட்டு தான் எழுதியிருக்காங்க. இதை படிச்சது கொலையாளி அந்த கிம் தான். ஏன்னா ஒரு அப்பாவி டாக்டர் அவன் சுட்டுட்டான். அப்போ போலீஸ் வந்து கிம்ம ஆதாரத்தோட கைது பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சது. யமன் அங்க வந்து அந்த கடிதத்தை நான் தான் எழுதினேன், உனக்கு நியாயம் கிடைக்கணும்.